பரிசுத்த அலங்காரத்துடனே சபைக்குடி வந்திருக்கிற நாம் அனைவரும் தேவனை அனைவரும் ஆராதிக்கும்படியாக தேவன் நம் வாழ்க்கையில் ஒருவருடைய வாழ்க்கையிலையும் பாராட்டின எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய வழிநடத்தலையும் ஆலோசனைகளையும் அவர் நம்மேல வைத்த நேசத்தை இரக்கத்தை எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து இந்த காலை வேளையில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா பிதாவே, ஆண்டவர், இந்த காலை வேளையில் எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனே, எங்கள் துதி பலிகளில் பிரியப்படுகிற தேவனே, எங்கே 2-3 பேர் உடைய நாமத்தில் கூடி செபிக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணுவேன், அவர்கள் நடுவே நான் உலாவுவேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்முடைய துதி பலிகளில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். மனிதனை உண்டு பண்ணது நல்லது என்று கண்ட தேவன், அனைத்து உயிர்களையும் அனைத்து சிருஷ்டிகளையும் உருவாக்கின தேவன் இது நல்லது என்று கண்டார். ஆனால் மனிதனை தன் சொந்த சாயலாக சொந்த ரூபத்தின்படியாகவே தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவர் நம்மை உருவாக்கின தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த முழு உலகையும் ஒரே ஒரு வார்த்தையினாலே அவர் உருவாக்கின தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது, அவர் வார்த்தை பராக்கிரம் நிறைந்தது. அவர் வார்த்தையினாலே பல காரியங்களை அவர் செய்த தேவனாக இருக்கிறார். அவர் அற்புதத்தை சென்ற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை அது வல்லமையுள்ள வார்த்தை, அனுப்பின காரியமாக அது நிச்சயம் வாய்க்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையினாலே இந்த வாரம் முழுவதும் நம்மை தாங்கினார், அவர் வழிநடத்தினார். அவர் நம்முடைய உள்ளங்கையிலே அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தலைமுடிகளெல்லாம் எண்ணி வைத்த தேவனாக இருக்கிறார். ஒரு தந்தையை போல ஒரு தாயை போல நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல தோழனை போல நமக்கு ஆலோசனை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல தேவன் இந்த காலவேளையில் அனைவரும் சோத்திரித்து, ஆண்டவரே, இந்த காலவேளையில் உண்மை நான் துதிக்க வந்திருக்கிறாப்பா, உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறாப்பா என்று சொல்லி எல்லா வாய்களை விரிவாய் திறந்து சிறிது நேரம் எல்லாம் சோத்திர பலிகளை எடுக்கலாமா? சோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தேவனே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா பிதாவே சோத்திரம், நித்திய பிதாவே சோத்திரம், அன்பின் பிதாவே சோத்திரம், இரக்கங்களின் பிதாவே சோத்திரம், லீலி புஷ்பமே சோத்திரம், மருதொன்றி பூக்கொற்றே சோத்திரம், எங்கள் மணவாளனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி தகப்பனே, நீர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கின்ற தேவன், நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் ராஜாதி ராஜா, நீர் எங்கள் மகாராஜா என்று சொல்லி அழைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்பான பிதாவே சோத்திரம், எங்களை அரவணைக்கின்ற பிதாவே சோத்திரம், எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனே சோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, தாயின் கற்பத்திலே எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, இந்த காலவேளையிலுமே நாங்கள் சோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் யெகோவா ஷாலோம், நீர் யெகோவா நிஸ்ஸி, நீர் யெகோவா ரஃபா. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமங்கள் அதிசயமானவைகள். ஆண்டவரே, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்தீங்க, எத்தனை எண்ணிலடங்காத இரக்கங்களை பாராட்டுறீங்க. ஆண்டவரே, நீர் இரக்கங்களின் பிதா என்று சொல்லி அழைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் நாள்தோறும் புது புது கிருபைகளை தந்து நீர் எங்களை வழிநடத்தி வந்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நிறுவனப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனாக இருக்கிறார், நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாக இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் இருக்கிறவராகவே இருக்கின்ற தேவன். அப்பேற்பட்ட நல்ல தேவனை இந்த காலவேளையில் அனைவரும் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திர பலிகள் எடுக்கலாமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று தானியேலோடு இருந்த தேவன், அன்று தாவீதோடு இருந்த தேவன், கோலியாத்தை முறியடிக்க தந்த தேவன் ஆண்டவரே, பெலிஸ்தர்களின் படைகளை சிதறடித்த தேவன் ஆண்டவரே, எதிரிகளை சிதறடித்த தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று எத்தனை தீர்க்கதரிசிகளோடு இருந்தீங்க ஆண்டவரே, எத்தனை நியாயாதிபதிகளோடு இருந்தீங்க ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று நீர் எப்படியெல்லாம் அதிசயமான காரியங்களை செய்தீங்க ஆண்டவரே. அப்பேற்பட்ட நல்ல தேவனது காலவேளையில் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற தேவன் அவர் பரிசுத்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், பயங்கரம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆராதிக்கிற தேவன் பட்சிக்கிற அக்கினி, நம்முடைய ஆராதிக்கிற தேவன் பட்சிக்கிற அக்கினி. அவர் அக்கினி ஜுவாலை உள்ள கண்களை கொண்ட தேவன். அவரை அறிந்தவர் அல்ல, அவரை புரிந்தவர் அல்ல, அவருக்கு இணை ஒருவரும் இல்லை. அவர்
சாலமோனிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர். அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரம் நிறைந்த தேவன் அந்த காலவெளியில் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்படியெல்லாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நன்மை பாராட்டுறீங்க. ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து யாவற்றையும் செய்து முடித்த தேவன். ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன். ஆண்டவரே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கொட்டப்பட்ட தேவன். ஆண்டவரே, இன்று பிதாவின் சமூகத்தில் எங்கள் மத்தியில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, இந்த காலவேளையில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதங்களை நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லி இந்த காலவேளையில் அனைவரும் ஸ்தோத்திரிப்போமா. தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா தேவரீர், ஆண்டவரே உமக்கு சங்கீதம் நான் பாடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி திரியேக தேவனை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அவர் திரியேக தேவன் அந்த கால வேளையில தூய தூய தூயா பரிசுத்தமுள்ள தேவனே என்று சொல்லி அனைவரும் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? அனைவரும் எழுந்து நின்று இந்த பாமாலை பாடலை அனைவரும் பாடுவோம். தூய 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 சர்வ வல்ல நாதா தேவரீர்க்கு நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய 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 மூவரான ஏகா காருண்யரே, தூய தூய அன்பு சூழனின்று தெய்வ ஆசமம் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீன் சேராபி தாழ்ந்து போற்று பெற்று தூய சர்வ வல்ல நாதா வானம் பூமி ஆளி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய 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 மூவரான ஏகா காருண்யரே, தூய ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் வரலாம். இந்த காலை வேளையில் நாம் பரிசுத்தமுள்ள தேவனை அனைவரும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வெயில் நிறைந்த இந்த நாட்களில் தேவன் நல்ல பரிபூர்ண சுகத்தை தந்து பலத்தை தந்து நம்மளை இந்நாள் வரைக்கும் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையில் எசப்பா ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவன் அவர். வசனத்தில் நிறையா காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் செய்கின்ற தேவன், அவரை யாரும் என்ன பண்ண முடியாது, முகமுகமாக தரிசிக்க முடியாது. ஏன்னா பரிசுத்தத்தில் அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று பைபிளில் ஒரு சில நபர்கள் அவரை முகமுகமாக தரிசித்தார்கள். அதில் ஒருவர் யார்? மோசே. அவர் எப்படி பண்ணார்? நண்பனை போல அவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி பல வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். இந்த காலையில் அதான் நம்ம பார்க்கிறோம். இந்த பாடலில் ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. மனிதர்கள் யாரை கண்டீரா? மகிமையுடையவர் எங்கள் தேவன். ஹல்லேலூயா.
நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஒரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம் தேவனை ஆராதிக்கிறோம்? ஏன் பைபிள் வாசிக்கிறோம்? ஏன் செபிக்கிறோம்? எதுக்கு நம்மளுக்கு அபிஷேகம்? எதுக்கு நமக்கு கிருபை? எதுக்கு நமக்கு வரங்கள்? எனக்கு தானே பைபிளில் எல்லா வசனமும் எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். எத்தனையோ சத்தியங்களை நான் கேட்டிருக்கேனே, எத்தனையோ போதர்கள் சத்தியத்தை நான் கேட்டிருக்கேனே, எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குதே என்று சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த மனித வாழ்க்கையில் நம் நித்திய பரலோகத்தை செல்லும் வரை பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், சத்தமாக சொல்லுங்க, இன்னும் பரிசுத்தமாகணும். அதுதான் இன்னும் பரிசுத்தமாகணும். ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ள தேவன். உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, ஆனால் நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, இது என் கண்களுக்கு இது எட்டாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் இன்று எனக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவரை ரொம்ப பயத்தோடு தொழுது கொண்டு இருந்த ஜனங்கள் இன்று புதிய ஏற்பாட்டு நாட்களில் அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுகாத்தின் ஆவி நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. த லார்ட் யெகோவா என்று அழைத்த அப்படி நாமத்தை ஏசப்பா, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க, ஏசப்பா ஏசப்பா அப்படின்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்கல்ல. அப்போ அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் என்ன பண்ணுறாரு, தந்திருக்கார். உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் தந்திருக்காரு, இந்த உலகத்துக்கும். அதனால் ஏசப்பா உன்னை என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் மண்டையில் வரணும்ப்பா என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆராதனை வேளையில் இந்த தீமில் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடல் அனைவரும் அமர்ந்தே பாடுவோமா? ஒருவரும் சேர உனையில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, எங்கள் மத்தியில் வாசம் செய்யுங்க. வாஞ்சியோட கேட்கலாமா? செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. சொல்லுவோம், ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். உமக்கு ஆரம்பம், உமக்கு முடிவு எதுவுமே இல்லை. ஏலோலாய் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாய் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலாய் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாய் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே,
உமக்கு ஒரு ஒன்றும் இல்லையே. கைகளை நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. கைகளை வெட்டி சொல்லுவோம். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. வேலோலா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. வேலோலா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. வேலோலா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. வேலோலா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு ஒரு ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு ஒரு ஒன்றும் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. கண்களை மூடி நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, மீண்டுமாக உம்மை ஆராதிப்பே. இன்னொரு விஷயம் சொல்லுவோம். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. இதான் அவருக்கு நிகர் அவர் மாத்திரமே. வசனங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதை ஒன்று தான். அவருக்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் அதான் டாப் மோஸ்ட். பரிசுத்தம்னா அவர் தான், வல்லமனா அவர் தான், பராக்கிரம் தான் அவர் தான். ஏன்னா ஒரு முழு உலகத்தையும் அரசாளுகின்ற தேவன். அதனால் நாளுக்கு நாள் கிறிஸ்துவ ஜீவியம் என்பது நாளுக்கு நாள் வளர்கின்ற ஜீவியம். ஹல்லேலூயா. அதனால் அந்த விசுவாசத்தை காத்து கொள்வது மிக மிக அவசியம். பரிசுத்தத்தை காத்து கொள்வது மிக மிக அவசியம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவை சுமக்கும் போது விசுவாசத்தை என்ன பண்ணுவோம்? இழப்போம். சிலுவை சுமக்கும் போது சில வேளையில் பரிசுத்தத்தை
இழக்க நேரிடும். என்னப்பா அது ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, ஆனால் நித்தியத்துக்கு போகின்ற வாசல் ரொம்ப இடுக்கமாக இருக்கிறது. அதனால தான் அந்த இடுக்கமான வாசல் வழியாக உப்பிரவேசிச்சாதான் அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம தொழுது கொள்ள முடியும். அதான் பார்க்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் நீரே பரிசுத்த தெய்வம், நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனால தான் வசனத்தில் பார்க்கிறோம், உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். ஹல்லேலூயா. அதனால அப்பா பவுல் சொல்லுகிறார், பாவிகள்ல பிரதான பாவி யாரு? நான். அப்ப ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? எசப்பா, நான் பாவத்துக்கு மறைச்சு நீதிக்கு பிழைக்கணும். நான் உத்தமன் சொல்றதுக்கு, நீதிமான் சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நான் மனிதன், நாசியில் சுவாசம் உள்ள மனிதன். நான் தவறு செய்யலாம், சில வேளையில் மனசுல தவறா நினைச்சிருக்கலாம், செயல்களை தவறு பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க பரிசுத்தமுள்ள தேவன், என்ன பரிசுத்தமாக்குங்கப்பா என்று சொல்லி தான் கேட்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டவர், சர்வ வல்லவர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை, நீர் மாத்திரமேப்பா. அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பாவம் அணுகவே முடியாது அவர்கிட்ட. ஹல்லேலூயா. பலியானீர் என்னை மீட்க, பாவமான மனுகுலத்தை பரிசுத்தமாக்க அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. கல்வாரி மரத்தினால் நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நல்ல தகப்பனானார். அருமையான பாடல். அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். சொல்லுங்க இந்த வரிய, அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான பாடலை பாடுவோம் அனைவரும் சேர்ந்து. பரிசுத்தமுள்ள தேவனை அனைவரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஒருவரும் சேரக்கூடாத வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த. சொல்லுவோம், பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உணர்வை ஒருவரும் நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஒருவரும் சேரக்கூடாத வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோம், பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. மேலானவர்
போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. கைகளை வருத்தே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்க. அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்க. பாவமான குலமே, பரிசுத்தமானதுவே, பாவமான மனுகுலமே, பரிசுத்தமானதுவே. கல்வாரி மரத்ததினால் அவரின் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினால் அவரின் தகப்பனானார். அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோ. 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 ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பாடல். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நின்று இந்த ஒருவரை மாத்திரம், அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்க. இந்த பாவமான மனுக்குலத்தை மீட்க ஏசப்பா நீங்கள் என் கூட வந்தீங்க, என்னை தேர்ந்தெடுக்க வந்தீங்க, என்ன தெரிஞ்சுக்கொள்ள வந்தீங்கப்பா. பாரத்தோடு அனைவரும் கண்களை மூடி இந்த ஒருவரை மாத்திரம் நான் பாடி நம்ம அடுத்த பாடலுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அதனால் இந்த வரியை நாம் பார்க்கும் போது, கல்வாரி மரணத்தினால் அவர் என் தகப்பனானார். இன்றைக்கி நம்ம எத்தனை உரிமையாக அவருடைய அண்டையில் வந்து நம்ம செபிக்கிறோம், எவ்வளோ உரிமையாக அவர் இடத்துல நம்ம செபிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, வசனத்தை வாசிக்கிறது, இது எல்லாமே அவர் நமக்காக மரித்தனால தான். ஆனால் அவர் எதற்காக மரித்தார்னா நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் பாவமான மனக்குலத்தை பரிசுத்தமாக்க அவர் வந்து பிறந்த தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்னும் எப்படி இருக்காங்க, பாவத்திலேயே இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மரித்து உயிர் தெழுந்து எத்தனையோ நாட்களாக விட்டது. ஆனால் இன்னும் சிலர் சில பாவ கட்டுகள்லேருந்து, சில பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், இதில் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கட்டப்பட்டு இருக்காங்க. ஏசப்பா
இன்னைக்கு காலை வேளையில் ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, ஒரு நல்ல பாரத்தை எனக்கு காலையில் தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ மக்கள் உண்மை அறியாமல் இருக்காங்க, அவங்கெல்லாம் அறிஞ்சிக்கணும். இந்த விபிஎஸ் நாட்கள் நெருங்கி வருகிறது. எத்தனையோ பிள்ளைகள் மண்டையில் வந்து செபிக்க போகிறாங்க, வசனங்களை கேட்க போகிறாங்க. அவங்க பாவமான வாழ்க்கையிலேருந்து பரிசுத்தமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்ப்பா. சின்ன வயசுலேருந்து இந்த அவசரமான உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் மூலமாக பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, சின்ன வயசுல எத்தனையோ தீமையான பழக்கங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஆளாகிடுறாங்க. கரெக்டு தானேங்க? எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ ஆக்சிடென்ட் பார்க்குறோம். எத்தனையோ சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுல மரித்து போயிடுறாங்க. வாழ்கிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணிடுறாங்க, ட்ரக் அடிக்டில், போதை வஸ்துகளில், குடி பழக்கத்தினால, தவறான பழக்கத்தினால என்ன பண்ணிடுறாங்க, நல்ல வாழ்கின்ற அந்த வயதை என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பாவம். இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்தார். அதனால தான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதனால் எப்பா, நாமெல்லாம் இன்னைக்கு பிழைத்திருக்கிறோம். நம்மெல்லாம் இன்னைக்கு கையில் பைபிள் இருக்குது. நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சத்தியத்தில் ஒரு தெரிஞ்சு வந்து நிற்கிறோம். ஆனால் இன்னைக்கு தேவன் ஏன் இந்த பாடல் மூலமாக நம்ம மத்தியில் பேச விரும்புகிறார் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் சொல்கின்ற வார்த்தை, இன்னும் என்னுடைய பாரத்தை நீ அறிந்து கொள்ளு, இன்னும் என்னுடைய எல்லா மன வாஞ்சைகளை நீ அறிந்து கொண்டு தேவன் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் அவருக்கென்று நீ ஒல, அவருக்கென்று நீ ஓடு, அவருக்கென்று நீ சுவிசேஷம் சொல்லு, உன்னால் முடிந்தவளை நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த பரிசுத்தத்தை நீங்கள் கடத்துகிற நபர்களாக இருக்க வேண்டும் மற்றவருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் வேறுபாட்டின் ஜீவியம். 10:11 வேறுபாட்டின் ஜீவியமா. அதனால தான் தேவனை ஆராதிக்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த காலை வேளையில் இந்த ஒரு வரி பாடி, எஸ்அப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை மீட்க வந்தீரே, நானும் பலரை மீட்கணும்ப்பா, இந்த பாவமான வாழ்க்கையிலேருந்து மீட்கணும்ப்பா என்று சொல்லி இந்த பாரத்தோடு ஒப்பு கொடுத்து இந்த வரியை சொல்லுவோமா? அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்க. சொல்லுவோம். அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்க. மனுக்குலமே பரிசுத்தமானதுவே, பாவமான மனுக்குலமே பரிசுத்தமானதுவே, கல்வாரி மரணத்தினார் அவர் தகப்பனானார், கல்வாரி மரணத்தினார் அவர் தகப்பனானார். சொல்லுவோம். அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானோம், அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானோம், அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானோம், அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானோம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். கைகளை உயர்த்தி, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் விலகாத மேகம். அன்னைக்கு
இஸ்ரவேல் ஜனங்களோடு விலகாத மேகமாக இருந்தார், முன்னும் பின்னமாக இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் முன்னும் பின்னமாக இருக்கிறார். அது என்ன முன்னும் பின்னும்? தாயின் கற்பத்திலிருந்து நித்தியம் வரைக்கும். ஹல்லேலூயா. முன்னும் பின்னமாக நம்மோடு இருக்கிறார், நம்மோடு டிராவல் பண்ணுறார். ஹல்லேலூயா. விலகாத மேகம். அவர் அன்பின் ஆவியானவர், வல்ல ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள தேவன் என்னோட பேச்சில் பரிசுத்தம் இருக்கணும், என்னோட மூச்சில் பரிசுத்தம் இருக்கணும், என் சொல்லில் என் செயலில் பரிசுத்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. என் நினைவில் என் நடத்தையில் எல்லா சூழ்நிலும் அவருக்கு மறைவாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா என்று சொல்லி இந்த காலை வேளையில் இந்த விலகாத மேகம், மகிமையின் மேகம் என்னுடைய வாழ்க்கையை மூடணும், என்னோட குடும்பத்தை மூடணும், என்னுடைய சபையை மூடணும்ப்பா. அந்த மேகம் நம்ம மேலே நிழலிடும் போது அவர் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. ஆவியானோட வழிநடத்தல் இருக்கும்போது தான் பலவீனங்கள் நம்மளை தாக்கவே தாக்காது. ஆவியானுடைய வழிநடத்தல், அன்பின் ஆவியானுடைய அந்த மேகம் நம்ம மூடாட்டி பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்பா அம்மா அந்த மகிமின் மேகத்தில் இருக்கணும். அந்த மேகம் அவங்க பிள்ளைகளை பாதுகாக்கும். பிள்ளைங்க மகிமின் மேகத்துக்கு அடியில் இருந்தால் தான் அவங்க அப்பா அம்மாவும் அதை பாதுகாக்கும். உங்கள் குடும்பமே மகிமின் மேகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் உறவுகள் அது பாதுகாக்கும், உங்கள் தொழில் அது பாதுகாக்கும். நீங்கள் அந்த மேகத்துக்கு அடியில் இருந்தீங்கன்னா இந்த சபையை பாதுகாக்கும். அதனால தான் அந்த மகிமின் மேகத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு போதுமான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார். இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் ஒரு டெக்னாலஜி, ஒரு மொபைல் ஃபோன்ஸ், ஒரு ஹோட்டல் ஒன்றுமே இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லை. யாரோ இறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க பாலம் தென்னை ஓடுகிற தேசத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜீரோ, ஒரு யூஸ் இல்லை. மோசேவை நம்பி போயிட்டே இருக்கிறாங்க. எகிப்துல இருந்து 6 லட்சம் பேர் போறாங்க, சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க எல்லாரும் போறாங்க. ஒரு நிச்சயம் இல்லாம அவங்க இருந்திருக்கலாம். ஆனா மோசேக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். அந்த ஒரு விசுவாசத்தை தந்து என்ன பண்றாரு? அவர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த மேக நிலையிடும் போது அவங்க கோத்திரங்களை பலவீனப்பட்டவர்கள் ஒன்றுமே இல்லை. மன்னாவை தந்தார், காடையை தந்தார், தண்ணீரை தந்தார், எல்லாமே தந்தார், நியாயப்பிரமாணங்களை தந்தார். இன்னைக்கு நம்மளுக்கு அப்படிதான் தருகிறார். பைபிள் தருகிறார், எல்லாமே தருகிறார், வாசனங்களை தருகிறார், தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தரார், உடுத்துறதுக்கு உடை தருகிறார், சுவாசிக்கிறதுக்கு சுவாசத்தை தருகிறார், ஜீவன் தருகிறார். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, எத்தனையோ பேர் எல்லாம் மரிச்சிட்டாங்க. எத்தனையோ புது உயிர்கள் இன்னைக்கு காலையில் ஆஸ்பத்திரியில் பிறந்திருக்கும். அதனால் இந்த மனித வாழ்க்கை என்பது பல புதிர் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் அப்பா நான் பெற்றுக்கொண்ட அழைப்பில் ஓடிக்கொண்டே இருக்கணும், அந்த ஒரு நிச்சயம் இருக்கணும் அப்பா என்று சொல்லி விலகாத மேகமாக எனக்கு கூட இருங்கப்பா. சில வேளையில் இந்த மேகத்தொட்டு நான் வெளியில் சென்று இருக்கலாம், சில வேளையில் எனக்கு இந்த பாதுகாப்பு வேண்டாம்னு சொல்லி வெளியில் போயிருக்கலாம். ஆண்டவரே, இது மாதிரி காரியங்கள் என் வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தால் நான் இன்று உம்முடைய மேகத்தாண்டையில் நான் வருகிறேன். அது விலகாத மேகம், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். அவரை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் சென்றிருந்தாலும் அவரை நம்ம நேசிப்பார். ஒரு மனிதனுடைய அன்பு ஒரு சில காலங்கள் வரைக்கும் தான் நம்ம கையை இறுக்கமாக பிடிக்க முடியும். ஒரு சில உறவுகள் ஒரு சில காலத்துக்கு மட்டும்தான் நம்மளை இறுக்கமாக பிடிக்க முடியும். ஆனால் நம்ம விட்டு எல்லா சூழ்நிலையிலும் தாயின் கற்பத்திலிருந்து நித்தியத்து வரைக்கும் நம்ம கையை இறுக்கமா நம்ம விட்டு விலகாமல் இருக்கிற ஒரே ஒரு தேவன் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த மேகத்துடைய மகிமையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறோம், பாடுறோம். இன்னைக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து நம்ம ஆராதிக்கிறோம்? ஏன் வீட்லேயும் ஆராதிக்கல? இன்னைக்கு ஏன் ஆராதிக்கிறோன்னா சபை கூடி வந்து ஒரு ஆசீர்வாதம், சகோதர சகோதரிகளாக இணைந்து செபிக்கிறோம், இணைந்து ஆராதிக்கிறோம், அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேவ சத்தியங்களை கேட்க போகிறோம். அந்த மகியின் மேகம் உங்கள் மேலே வந்து நிழலிடும். வசனங்களை வாசிக்கும் போது அந்த மேகம் வந்து நிழலிடும். எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், என்ன சொல்கிறாங்க, அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன். எத்தனையோ காரியங்கள் எனக்கு தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு ஐயா சொல்லும் போது எத்தனையோ காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
எத்தனையோ காரியங்கள் நம்ம மாற்றிக்கொள்ள போகிறோம் வாழ்க்கையில். அப்போ நம்ம எப்பப்பெல்லாம் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அப்பெல்லாம் அந்த மேகம் வந்து என்ன பண்ணுது, நம்ம மேலே நிழலிடுது. அதுதான் மேகம். வசனத்தை அனுப்பி அவர் என்ன பண்ணுறார், குணமாக்குகிற தெய்வன். வசனத்தை அனுப்பி அவர் நம்மை விடுதலையாக்கின்ற தெய்வன். அதனால் அப்பா, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, நான் எந்த சூழ்நிலை தெளிவில்லாமல் இருக்கணும், எனக்கு நல்ல ஒரு தெளிவின் ஆவியானவரே, எனக்கு நல்ல தெளிவு தாங்க, நல்ல ஆலோசனை தாங்க என்று சொல்லி நம்ம கேட்போம். வருகிற நாட்களில் தேவன் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வார். அதனால் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, உங்களுக்கு சார்ந்த அனைவரையும் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோமா? விலகாத மேகமாக என்னோடு இருங்கப்பான்னு சொல்லி கேட்போம். நிச்சயமாக அவர் உங்களோடு இருப்பார். இதை பாடி நாம் கடந்து செல்லலாம். அடுத்த வேலைகளாக எல்லாம் முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிற்று இந்த பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். ஒரு மகிமின் மேகம் இந்த இடத்தை மூடுது என்ற பாடலை அனைவரும் கண்களை மூடி நாம் பாடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சொல்லுவோம். மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சொல்லுவோம். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், விலகாத மேகம் முன் செல்லும் மேகம் நம்ம வாழ்க்கையில விலகாத மேகம் முன் செல்லும் மேகம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. சொல்லுவோம். என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. சொல்லுவோம். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. எல்லாம் சொல்லுவோம். நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. உணர்வு விசை, உணர்வு விசை. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் வேகம்
இடத்தை மூடுதே. எல்லாம் சொல்லுவோம். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ. முன் செல்லும் மேகம். ஆவியானவரை கைகளை உயர்த்தி. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே. சொல்லுவோம். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ஒரு மகிமையின் நல்லா சேர்ந்து பாடுங்க. இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் விலகாத விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே. அல்லேலூயா. நல்ல ஒவ்வொரு நாளும் இந்த மகிமையின் மேகம் என் வாழ்க்கையில் நிலையிறனப்பா என்று சொல்லி எல்லா பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் கேளுங்க. இயேசுப்பா உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய நம்முடைய பலன். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வருகிற எல்லா பகலும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த கால்வெளியில் உம்மை ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து வருகிற எல்லா பகுதியிலும் ஆவியானவரே நீர் எங்களை வழிநடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.